ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது விவசாயிகளுக்கு ஆதார் போலவே தனி அடையாள அட்டைன்னு பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டு பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnfr.agristat.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் எல்லா விவசாயிகளுக்குமே ஆதார் போல் ஒரு தனி அடையாள அட்டை உருவாக்க சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதற்கெனங்க தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 மாதமாக இதுக்கான ப்ராசஸில் ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா விவசாயிகளுமே உங்களுடைய அந்த நிலம் இருக்க பாருங்கள், நிலத்துக்குன்னு தனி அடையாள அட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி வீடு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு பண்ணி கொடுத்தாங்க. பட் இப்போ நீங்கள் சிஎஸ்சி மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு வேளாண் அடக்கம் கிரைன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறையின்படி மாநிலம் முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மின்னணு முறையில் விவசாயியுடைய தரவுகள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்காக தனி அடையாள எண் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக எல்லாமே டேட்டாபேஸ் எல்லாமே ஆன்லைனில் பதிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிளிஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதனால் என்ன யூசஸ் இருக்க போகுது அப்படின்னா, அனைத்து துறை பயன்களையும் ஒற்றை சாளர முறையில் பெறலாம். ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த முடியும். கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதி. ஆதாரின் அடிப்படையில் விவசாயிகள் வங்கி கணக்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நில உரிமையாளர் பதிவு செய்வதற்கு உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும். அதேமாரி ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் சிட்டா காப்பி கேட்டிருக்காங்க. இது 3 இருந்தாவே போதுமானது. நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க, ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அடையாள அட்டையை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு பல்வேறு அரசு வழங்குகிற மானியமும் சரி ஸ்கீமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் மூலமாக 2000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடி இல்லாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கீமில் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. அதேமாரி பயிர் காப்பீட்டு திட்டமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் எல்லா விவசாயிகளுமே இந்த ஐடி கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 15/4/2025 அதான் கடைசி தேதி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தா மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடி கார்டு இருப்பதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 30 வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இன்னமும் பல மாவட்டங்களில் நிறையா விவசாயிகள் பதிவு பண்ணாத காரணத்தால் திரும்ப நாங்கள் நீட்டிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க பார்த்தா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணலாம். இதில் போயிட்டு செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு காமிச்சிடும். பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் ஆகிடுச்சா அப்படின்னா அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பட் கார்டை பார்த்தா அதுக்கான ப்ராசஸ் இன்னும் ஒரு 1 or 2 monthஸில் அதுக்கான ப்ராசஸ் ஈடுபடுவாங்க. அதிகபட்சமாக நீங்களே உங்களுக்கான கார்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னாவே எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிஎம் கிசான் பெனிஃபிஷரி பதிவு பண்ணியிருக்காங்க, நேற்று எவ்வளோ பதிவு பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, அதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கு சிஎஸ்சி ஐடியில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சிஎஸ்சி நியரஸ்ட்டாக இருக்க சிஎஸ்சியில் போய்ட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அவங்க உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மீண்டும் ஒரு 15 நாள் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் மறக்காத ஐடி கார்டை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தா வாய்ப்பு திரும்ப வழங்குவாங்களான்னு தெரிய வரல. பட் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஐடி ரொம்ப அவசியமானது. நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடி கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.